வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். குழந்தைகள் அடம் பிடிக்கிறார்களா? நான் சொல்வதை முயற்சித்து பாருங்கள். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மகள் சிறிய குழந்தையாக இருந்தபோது நாங்கள் கடைவீதிக்கு செல்லும்போது நான் என்ன செய்வேன் என்றால் என்னுடைய மகளிடம் சொல்லிவிடுவேன். அதாவது வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே என்னுடைய மகளிடம் நான் என்ன சொல்வேன் என்றால், என்னுடைய பர்ஸை திறந்து காண்பித்து, அப்பாவிடம் இவ்வளவுதான் பணம் இருக்கிறது, இதற்கு மேல் பணம் கிடையாது. கடைவீதிக்கு நாம் செல்வதன் காரணம் நோக்கம் என்னவென்றால், இந்தந்த பொருட்களை வாங்குவதற்கு மட்டும்தான் நாம் கடைவீதிக்கு செல்கிறோமே தவிர உனக்கான பொருட்களை வாங்குவதற்கு கிடையாது. அங்கு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது. அப்படி அடம் பிடித்தால் அப்பாவால் வாங்கித்தர இயலாது என்று கட்டாயமாக வீட்டிலேயே சொல்லிவிடுவேன். என்னுடைய மகளும் சரி என்று சொல்லிவிட்டு கடைவீதிக்கு புறப்பட்டு வருவாள். கடைவீதிக்கு வந்த பிறகு குழந்தையின் மனம் தானே மாறிவிடும். அங்கே வந்த பிறகு இது அது என்று கேட்டு அடம் பிடிப்பாள். அப்போது நான் சொல்வேன், வீட்டிலேயே உனக்கு சொல்லிவிட்டேன், வாங்கித்தர இயலாது என்று. இப்போது கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? பிறகு சொல்வேன், அப்பா உனக்கு வாங்கித்தர மாட்டேன் என்று சொல்லவில்லை, இப்போது என்னால் வாங்கித்தர இயலவில்லை, கட்டாயமாக அப்பாவால் எப்போது வாங்கித்தர முடியுமோ கண்டிப்பாக வாங்கி தருவேன் என்று சொல்லிவிடுவேன். நாளடைவில் என்ன நேர்ந்தது என்றால், என்னுடைய மகள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாள். பிறகு அவளை எப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டால், அப்பா எனக்கு இது வேண்டும், ஆனால் உங்களால் எப்போது வாங்கித்தர முடியுமோ அப்போது வாங்கி கொடுத்தால் போதும் என்று அவளே சொல்லும்படிக்கு அவளை தயார் செய்து விட்டேன். எதற்கு நான் இதை சொல்கிறேன்? காரணம் என்னவென்றால், குழந்தைகள் சொன்னால் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எங்கு நோ சொல்ல வேண்டுமோ அங்கு நோ சொல்ல வேண்டும், எங்கு எஸ் சொல்ல வேண்டுமோ அங்கு சொல்ல வேண்டும். அதாவது வாங்கித்தர முடியும் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் முடியாது என்று சொல்லக்கூடாது, முடியாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் முடியும் என்று சொல்லி அவஸ்தைப்படக்கூடாது. ஆகையால் பெற்றோர்கள் தான் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். குழந்தைகள் என்றும் குழந்தைகளே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.